வணக்கம். நந்திக்கடலின் மௌனம். நந்திக்கடலில் ஏன் மௌனமாகி போனாய்? மே 18, ஜூலை 25, கார்த்திகை 27. ஆண்டுகள் தோறும் தீபங்கள் 3 நாள் உணர்வும் உணர்ச்சியுடன் விளக்கேற்றி வேறு கொண்டு உரைகளாற்றி சமூக வலைத்தளங்களில் அவலங்களின் வரலாறுகள் வலம் வர கலங்கிய கண்ணீரை காணிக்கையாக்கி கலைந்து போகும் நிலை குலைந்து அலையும் மனிதங்கள். ஆண்டுகள் 15 மாண்டு போன லட்சம் எந்தையரின் ஆழ்ந்த அமைதி முந்தி சொல்லும் நந்தி கடலின் மௌனம். ஓயாது மரணத்தின் ஓலக்குரல்கள் வட்டுவாகல் காற்றில் கலந்த லட்சம் உயிர்களின் இறுதி மூச்சு. அத்தனையும் உள்வாங்கி என்று சாட்சி சொல்ல மறுத்து செந்நீரான நந்திக்கடலே ஏன் மௌனமாகி போனாய்? தமிழின தொற்று நோயான துரோகம் எனும் வைரஸின் விரோதம் தாக்க சீனாவின் சிதைக்கும் நஞ்சாயுதம், அமெரிக்காவின் அசுர வான் தாக்கிகள், யுக்ரைன் வான் யுத்த வீரர், பாகிஸ்தானின் பாரிய பீரங்கிகள், ஜப்பான் தந்த யமக வண்டிகள், இஸ்ரேலின் பொஸ்பரஸ் குண்டுகள், புத்தன் பிறந்த தேசம் தந்த கொத்தடி குண்டுகள், வல்லரசின் ஆடுகளமா ஆய்வுக்கூடமா? முள்ளிவாய்க்கால் கொள்ளி வைக்கும் புள்ளியாக தனியாக தொன்மை இனம் சர்வதேசத்தையும் எதிர்த்து மண்டியிடாது களமாடி எரிந்து போனதில் ஏதுமில்லை வெட்கம். நந்தி கடலும் கலக்கும் இந்துமா கடலின் மறுகரையில் மௌனம் கலையாத கலைஞர் எந்தன் தொப்புள் கொடிகளின் அந்த நேர காந்தி தேச மௌனம் பூமி பந்தின் மனங்களையும் மௌனமாக்கியது. ஜல்லிக்கட்டு காளைக்காக சொல்லாமல் தானாய் சேர்ந்த கூட்டமாக மெரினா கரையில் முழங்கியவர்கள் அதுபோல அன்றே டெல்லியை உலுப்பியிருந்தால் லட்சம் உறவுகள் மண்ணுக்குள்ளே மாண்டினார். இனம் அழிந்ததை இனவழிப்பென்று மொழிய பயந்த ஈனப்பயல்கள், இனம் அழிந்ததை இனவழிப்பென்று மொழிய பயந்த ஈனப்பயல்கள், செத்துப்போன ஆத்தாவின் மார்பில் பால் குடித்த பிள்ளை கூட முள்ளிவாய்க்கால் 10 ஆண்டு நினைவு நிகழ்வில் தைரியமாய் சுடரேற்றி வைத்தும் சூடேறவில்லை இந்த சுரணை கட்ட சம்மந்தைகளுக்கு. கைகள் பின்னால் கட்டுண்டு தலை சிதற குண்டுகள் துளைத்து கொன்றவர்களோடு இனமானம் காக்க அத்தனையும் துறந்த மகளிரை திறந்த மேரியராய் ஊர்வலமாய் நிர்மூலமாக்கியவர்களோடு மறுவாழ்வு முகாமென்று பல்லாயிரம் போராளிகளை நடுக்காட்டுக்குள் அடைத்து உடுக்க இல்லாமல் பலகாலம் கைகள் மட்டுமே ஆடியாகி மானத்தை மறைக்க அவமானங்கள் செய்தவரோடு காப்பரனில் அமர்ந்தபடி பாலச்சந்திரன் அப்பாவி பார்வை. காப்பரனில் அமர்ந்தபடி பாலச்சந்திரனின் அப்பாவி பார்வை. அது நம்ம ஆயுள் வரை மறையாது நம் மனங்களில் இருந்து. பிஸ்கெட்டை கொடுத்து தின்று முடிப்பதற்குள்ளே பிஸ்டல் கொண்டே கொன்றவரோடு மீளிணைப்பாம். மன்னித்து மறந்து வாழ நல்லிணக்கமாம். சிறுபான்மை இனமாம் சிறுமைப்பட்டு வாழட்டும். இனி சம்பந்தம் பேசி பயனில்லை. இனி சம்பந்தம் பேசி பயனில்லை. சுமந்திரர்கள் சும்மா இருந்தாலே போதும். 10 சக ஆண்டுகளாய் ஒத்தை உரிமை வர வக்கில்லாத சொத்தை பயல்களுக்குள்ளே ஒத்துமையும் இல்லையே. கூட்ட அணியாக சேர்ந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொத்தையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண் மீட்க பண்ணிசைகள் தந்த இசைப்பிரியா வெண்ணாடை போத்தியே தண்ணீருக்குள் இருந்து அசைய முடியாமல் வந்த காட்சிகள். அந்த பெண்மையின் கண்கள் மட்டுமே அசைந்து ஏதோ கெஞ்சியது, பேசியது.
பல கதைகள் நம்மை பார்த்த சேனல் 7 இனவழிப்பன்று கண்கள் கலங்கிய போது, பார்த்த சேனல் 7 இனவழிப்பன்று கண்கள் கலங்கிய போது கனேடிய பெண்மை ஒன்று கனேடியர்களே அடக்கி வாசியுங்கோ என்று நம்ம வாயை அடக்கிய போது, கனேடியர்களே அடக்கி வாசியுங்கோ என்று நம்ம வாயை அடக்கிய பொழுது, அத்தனை பெண்மைகளும் ஏன் வெகுசனமாய் வெகுண்டலாமல் அடங்கி மௌனித்து போயின. பல்லாயிரம் மாவீரர் தியாகத்தை மதிக்காமல் அவமதித்தோர் பகிரங்க மன்னிப்பு கோரும் வரை சமூகமாய் என்ன செய்ய போகிறோம்? நந்தி கடல் போல மௌனமாக போகிறோமா? இனமானம் போகுது அங்கே, இனவழிப்பென்று சொல்லாதீர் இங்கே. இனமானம் போகுது அங்கே, இனவழிப்பென்று சொல்லாதீர் இங்கே. உங்கள் மீதும் மானநட்ட வழக்குகள் வரலாம். பலஸ்தீனம் இழந்த மண்ணை மீட்க பலியாகிறது. நாமோ இருக்கும் மண்ணையே இழக்கிறோம். திட்டமிட்ட குடியேற்றமெனும் இனவழிப்பின் கட்டமைக்கப்பட்ட மறுவடிவம். மண் இழந்த பலஸ்தீன பூர்வீக இனத்தின் இன்றைய நிலை பாரு. காசா ஸ்ட்ரைப் என்றால், if you search in this Google stripe, what is the meaning of stripe? Gaza stripe அப்படின்னு போட்டீங்கன்னா தமிழ்ல ஆடை அவிழ்க்கப்பட்ட நிலம், அவமானப்படுத்தப்பட்ட நிர்வாண நிலம். மனிதனை மட்டுமல்ல மண்ணை கூட நிர்வாணமாக்கலாம். காசாவின் சமகால நிகழ்வுகளே ஆதாரம். இந்த நூற்றாண்டின் இனவழிப்பு முள்ளிவாய்க்காலில் தொடங்கியது. தொடர்ச்சியோ காசாவில் 26 மில்லியன் அமெரிக்க கழுகுகள். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், $36 மில்லியன் கொடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்துக்காக. 26 மில்லியன் அமெரிக்க கழுகுகள் இஸ்ரேலுக்கு துணை போக எண்ணிக்கை இன்று வரை 30,000 பலியென ஐநாவும் தினமும் எண்ணிக்கொண்டிருக்கிறது. நிறைவாக, முள்ளிவாய்க்கால் வெறும் இடமல்ல, இனி அதுவும் நம் இனத்தின் அடையாள புனித பூமி. முள்ளிவாய்க்கால் வெறும் இடமல்ல, அதுவும் நம் இனத்தின் அடையாள புனித பூமி. புதிய உத்திகளின் தொடக்க புள்ளி அது. மௌனமாகி போன மனச்சாட்சிகளின் கதவுகளை தட்ட நல்ல தருணம் இது. முள்ளிவாய்க்காலிலும் கரையா முள்ளிவாய்க்கால், வெள்ளா முள்ளிவாய்க்கால் வேண்டாம். இனி நமக்குள்ளே பிரிவுகள், பிணக்குகள், மறைத்து மறந்து வேற்றுமை மறந்து நந்தி கடல் தந்த தடயங்களை தடங்களாக்கி, நடந்ததை ஆவணமாக்கி, புலம்பெயர்ந்த நாமோ புதிய திட்டங்களால் பலம் கொண்டு நிலம் மீட்போம். நன்றி, வணக்கம்.